நீலக்கொடி திட்டத்தின் கீழ் சென்னை மெரினா கடற்கரையை அழகுபடுத்தி மேம்படுத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நீலக்கொடி திட்டம் என்றால் என்ன, இதில் இடம்பெறவுள்ள புதிய அம்சங்கள் என்ன, இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கடற்கரையின் இயற்கை சூழல் பாதிக்காத பராமரிப்பு, திடக்கழிவு மேலாண்மை, தூய்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து டென்மார்க்கை சேர்ந்த அறக்கட்டளை நீலக்கொடி சான்றிதழ் வழங்கி வருகிறது. சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற விண்ணப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு. ஆஸ்திரேலியாவின் ஒயிட் ஹெவன், கிரீஸ் நாட்டின் நாவிகோ, டர்க்கியில் உள்ள கிரேஸ், புளோரிடாவில் உள்ள சியஸ்டா உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற கடற்கரைகளுக்கு சவால் விடும் வகையில் மெரினாவை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் 5,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பிரத்யேக நடைபாதை, சைக்கிள் வழித்தடம், சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல், கண்காணிப்பு கோபுரம், கேமராக்கள், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் போன்றவை அமைக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு மார்னிங் வாக்கர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இது மோரோவர் ப்ரீச் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த செட்டப் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இட்ஸ் லைக் இப்போ எப்படி கோவா பீச்செல்லாம் இருக்கோ, அண்ட் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க பீச்செலாம் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்களோ, எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பப்ளிக்கும் இதுக்கு கவர்மெண்ட்டு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது இதை ஸ்பாயில் பண்ணாமல் இது ஒரு நல்ல ஒரு இதுவாக எடுத்துன்னு போகணும். சுற்றுச்சூழலை பாதிக்காத மூங்கில் நிழற்கூரைகள், இருக்கைகள், திரும்பிய பக்கமெல்லாம் செடிகள் என மெரினாவின் புதிய தோற்றம் மனதை ஈர்ப்பதாக மக்கள் கூறுகின்றனர். ஒரு மலிவு விலை கோவா மாதிரி இருக்குது. லைட்டாக கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வரவங்களுக்கும் ஒரு மாதிரி புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறேன், பார்க்கவே ஒரு புதுசாக இருக்குது. சென்னைக்கு சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அடிக்கடி வருவேன், ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன். உட்காந்து பார்த்தா அருமையாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, அருமையாக இருந்துச்சு. இயற்கை சூழலோடு கடற்கரையின் அழகை ரசிக்கும் வகையில் மெரினாவை மேம்படுத்தும் பணிகள் விரைவில் முடிவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்க உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரை சர்வதேச சுற்றுலா தலமாக மாற வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் மூலம் இந்த கனவு சாத்தியமாகியுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கர் மற்றும் சேகருடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.